அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. வருகிற தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பெரியவர்களுக்கு வந்து பாதம் தொட்டு வாழ்த்து. என்னோட சிறியவர்களுக்கு உங்கள் குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி இல்லைங்கிறது தான் இங்கே வந்து எல்லோரும் பேசுகிறது. அதே மாதிரி தான் நானும் அதை ஆமோதிக்கிறேன். மனோபலா அவர்கள், மனோஜ் சுபா அவர்கள், தனஞ்சயன் சார், இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் நான் வந்து ஆமோதிக்கிறேன். அதுதான் அதுக்காக அப்படின்னா நான் அதை பற்றி பேச தேவையில்லைங்கிறது அர்த்தம். ஆனால் ஒன்று மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் வந்து ஒரு இந்துவா, ஒருத்தர் வந்து கிறிஸ்டனா, ஒருத்தர் வந்து முஸ்லீமா பார்த்து தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துருந்தேன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து வளர்ந்துருக்க மாட்டேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் அந்த ஒத்துமை இருக்குங்கிறது தான் என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 டைரக்டர்ஸ் கூட அறிமுகமாக பண்ணியிருக்கேன். நான் அறிமுகம் பண்ணதை விட அவங்களோட திறமையால் வந்து அவங்க வந்து படங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆசிஃப் குரேஷி. இதெல்லாம் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த சாதி சனம்லாம் பார்த்துருந்தேன்னா நான் சத்தியமாக இந்த மேடையில் நான் நின்று இருக்க மாட்டேன் நான். ஸோ அந்த வகையில் வந்து ஏதோ தம்பி ஆடம் வந்து ஏதோ சொல்லியிருந்தாருன்னா அவரோட ஆர்வத்தில் ஏதோ சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மேடை இல்லை இது, அப்படிப்பட்ட படமும் இது இல்லை. ஆகையால் வந்து வெளியே அது யாரும் பெருசாக கேஸெல்லாம் போட வேண்டாம். அந்த படத்தில் இந்த படம் ஒரு நல்ல படம் நீங்கள் எழுதிங்கன்னாவே போதும், அது நீங்கள் போதும். ஆகையால் இந்த படத்துக்கு வந்து ஆசிஃப் அண்ட் உதயா, தம்பி உதயா வந்து திருநெல்வேலி படத்தில் வந்து நடித்தார். அண்ணன் ஏல் அவரோட ஐயா வந்து என்னை வந்து அன்புக்கு எனக்கு இந்த படத்தில் நடித்தேன். ஆர்பி சௌத்ரி சார் அதுவும் ப்ரொடியூசரு. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி நான் பார்த்துருக்கேன், தம்பி வளர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சப்ஜெக்ட் வந்து அவர் சொல்லும்போது ஐ லைக் த சப்ஜெக்ட். ஆசிஃப் குரேஷி, அதாவது வந்து இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், இயக்குநர்கள் இருக்காங்க, நம்ம வந்து சீனை கொடுத்து சார் நடிகன்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க. நம்ம 2-3 விதமாக காட்டுவோம், இது ஓகேன்னு. அப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து சொல்லி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த வகையில் வரக்கூடியவர் ஆசிஃப். இஸ் அ குட், வெரி குட் டைரக்டர். நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து எவ்வளோ எனர்ஜி, ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணி இந்த டப்பிங்லேயே எனர்ஜி போயிருக்குமாப்பா அவனுக்கு. ஏன்பா உதயா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவர். அதே மாதிரி எங்கள் எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு குடும்பமாக படத்தில் வந்து நடிக்க வச்சு எங்களுக்கெல்லாம் நல்ல ரோல் கொடுத்து இப்படி ஒரு படத்தை வந்து செலவு பண்ணி கொடைக்கானல்லாம் அழைச்சிட்டு போய் எங்களை வந்து அழகாக வந்து அவரோட பாலாஜி கேமராமேன் காட்டியிருக்காரு. எங்கள் அண்ணன் ரங்காவோட பிள்ளை அவர். இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் வந்து பண்ணும்போது வந்து சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நடித்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும் அது. அதே மாதிரி தம்பி நிறைய கிவன் சம் குட் மியூசிக். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கும்போது தான் இப்போ வந்து எல்லாம் தேவி மணினா நாங்களாம் இன்னும் அப்படி யங்காகவே தெரியணும் நம்ம, இல்லையானே? அதாவது நீங்களும் தான் இங்கே இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் வெரி யங். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசிஃப் இயக்கத்தில் தம்பி பாலாஜி, அப்புறம் நரேன், உதயா, இவங்க எல்லாரும் கூடயும், அப்புறம் வந்து பிரியங்கா இஸ் வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட். பிரியங்கா இப்போ வந்து அவர் நவீன் பால் நடித்த படம் இப்போ வந்து மோகன்லால் கூட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி ஹிட் அந்த படம். ஸோ அந்த லக் எங்களுக்கும் வரட்டுமா? தேங்க்யூ. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரெக்கார்டிஸ்ட் இங்கே இருக்காரு. அவர் சொன்னது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்தில். நான் தான் ஜாலியாக வந்து நடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இட்ஸ் a குட் ரோல். ஐவ் டன் a குட் ரோல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீமான் தம்பி இங்கே இருக்காரு. அண்ட் அவர் எப்போவுமே வந்து எல்லாரையும் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய குழுவில் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை எப்போவுமே கூட ஒரு துறையாக நின்று எப்பவுமே அவங்க எல்லாரும் பற்றியும் நல்லா பேசக்கூடியவர். நான் ஒரு வார்த்தை கூட தம்பி வந்து தப்பாக பேசி நான் கேட்டதே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து ஆடம் வாஸ் வண்டர்ஃபுல் எம்சியை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நடிகராக வந்திருக்கீங்க. வி வெல்கம் யூ டு திஸ் இண்டஸ்ட்ரி தம்பி. இங்கே எப்படி எல்லோரும் இருக்காங்களோ நான் ஐ எம் ஆல்சோ லைக் யூ. இப்போ உங்கள் கூட நடித்ததில் எனக்கும் ஒரு பெருமை தான். ஆடம் கூடயும் நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஆகையால் இந்த படம் வந்து ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க.
நீங்கள்லாம் இருந்து நீங்கள்லாம் வந்து இவங்களை வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ரிலீஸை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அது ஒரு தம்பி சொன்னார், ஜெயம் ரவியோ தம்பி விஜய் சேதுபதி அவங்க நினச்சிக்கிட்டா அதை பேசிக்கிட்டா அதை பற்றி எனக்கு தெரியாது. இப்படி இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை நடித்தோங்கிறது. அப்புறம் வந்து ஏதோ அரசியல் விஷயம்னு சொன்னாங்க. எது இருந்தாலும் நீங்கள்லாம் வந்து என் ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு தெரியும், டைமண்ட் பாபு சார் இருக்கார் கூட, நீங்கள்லாம் ஃபோன் பண்ணி ஏதாவது பற்றி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஒரு விஷயம் வந்துச்சு, இது மாதிரி வந்து நான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் சேர போகிறேன் இப்படின்னு. அதாவது இந்த பார்ட்டியை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறா எங்கள் அப்பா ஒரு பெரிய காரணம். அந்த பார்ட்டியில் இன்றைக்கி வந்து சிவாஜி ரசிகர்கள் அவர்கள் இருக்காங்க. அந்த ஆர்வத்தில் யாராவது ஏதாவது போட்டிருக்கலாம் அது. ஸோ ஆகையால் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ எங்கள் வீட்டுக்கு வராங்க, ஒரு பெரிய தலைவர் வராங்க வீட்டுக்குன்னு, சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு எல்லாரும் வெல்கம். அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் சில ப்ரெஸ் மீட்லாம் வந்து வச்சுருக்கேன். சிவாஜி சார் வீட்டுக்கு நீங்கள் அத்தனை பேர் 100% நீங்கள் வருவீங்க. காரணம் என்னென்னா அவர் மேலே வச்சுருக்க அன்பும் எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் வச்சுருக்க பாசமும் தான். அந்த வகையில் வந்து எந்த தலைவர்கள் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து டெஃபினட்டாக வரவேற்போம். அந்த வகையில் வந்து ராகுல் காந்தி அவர் வந்தார்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து நான் எந்த அரசியல் கட்சியில் இல்லை, அதை வந்து உங்கள்கிட்ட தாழ்மையாக சொல்லிக்கிறேன். பட் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது டெய்லி பேப்பர்லாம் படிக்கிறேன். பேப்பரை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு நியூஸை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு. ஆகையால் வந்து இது வந்து இல்லை, அப்படிப்பட்ட இல்லை. அப்படி அரசியல் நான் சேரது தான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்து என்னோடய பிரதர்ஸு சிஸ்டர்ஸு உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் இறங்க மாட்டேன். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைய நீங்கள் தான் உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து என்னை வந்து நீங்கள் டாலரேட் பண்ணி நீங்கள் இதை என்னை ஆமாம் நிக்கலுக்கு நன்றி. அப்புறம் தம்பி எடிட்டர் தம்பிக்கும் நன்றி. எடிட்டர் தம்பி வந்து இப்போது 2O பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பா, அது பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆல் யங் பாய்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட பணிபுரிந்ததில். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ ஹியர். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மீட்டிங் நடந்துச்சு, என்னால் வர முடியல. உதயா அதுக்கு வந்து சாரி சொல்கிறேன். நான் அந்த காரணத்துக்காக எப்படியாவது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ பண்ணிட்டு நான் ஓடியாந்துட்டேன். நான் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள்.